தமிழகத்தில் கோடை வெயில் தீவிரமடைந்துள்ள நிலையில் 17 நகரங்களில் வெப்பநிலை 100 டிகிரியை தாண்டியது. அதிகபட்சமாக வேலூரில் 108.3 டிகிரி, கரூர் பரமத்தியில் 106.7 டிகிரி, ஈரோட்டில் 106.5 டிகிரி, திருச்சியில் 105.6 டிகிரி, திருத்தணியில் 105.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. தொடர்ந்து மதுரை விமான நிலையத்தில் 104.9 டிகிரியும், சென்னை மீனம்பாக்கத்தில் 104.4 டிகிரியும், நாமக்கலில் 104.2 டிகிரியும், நாகப்பட்டினத்தில் 103.1 டிகிரியும், மதுரை நகர பகுதியில் 102.9 டிகிரியும் பதிவானது. திருப்பத்தூரில் 102.9, தருமபுரியில் 102.6, சேலத்தில் 102.6, தஞ்சாவூரில் 102.2 டிகிரியும், சென்னை நுங்கம்பாக்கத்தில் 100.4 டிகிரியும், கோவை மற்றும் பாளையங்கோட்டையில் தலா 100.2 டிகிரியும் வெப்பம் பதிவானது. இதோடு பல்வேறு பகுதிகளில் அனல் காற்று வீசியதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கோடை மழை பெய்தது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கனமழை பெய்தது. கொட்டி தீர்த்த மழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த மழையால் அங்கு வெப்பம் சற்று தணிந்தது. இதேபோல் நீலகிரி மாவட்டம் கூடலூர், தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. வாக்கு எண்ணிக்கையின் போது அங்கீகாரமற்ற நபர்களை தடுக்க QR கோட் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்திய தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தின் அடையாள அட்டையை பெற்றவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அனுமதிக்கப்பட உள்ளனர். மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் ஏற்பாடுகள் குறித்து காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். தொகுதிகளின் வெற்றி வாய்ப்புகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை கவனமுடன் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தினார். வாக்கு எண்ணிக்கையின் போது அதிமுகவினர் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மே 4ஆம் தேதி திமுகவினர் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் தவேக வேட்பாளர்களுடன் விஜய் ஆலோசனை. வாக்கு எண்ணிக்கையின் போது கவனமாக இருப்பது மற்றும் வேட்பாளர்களின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தேர்தல் முடிவு என்னவாக இருந்தாலும் மக்களை சந்திப்பேன் என்று வேட்பாளர்களிடம் விஜய் தெரிவித்தார். சில இடங்களில் பிரச்சாரத்திற்கு வரவில்லை என மக்கள் கேட்பதாக விஜயிடம் வேட்பாளர்கள் கூறிய நிலையில் பிரச்சார திட்டத்திற்கு ஏற்ப அனுமதி கிடைக்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார். அண்ணாமலைக்கு ராஜ்யசபா MP பதவி கொடுப்பார்கள் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அண்ணாமலைக்கு ராஜ்யசபா MP கொடுக்கப்படுமா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கொடுப்பார்கள் என்று அவர் பதிலளித்துள்ளார்.
கருத்து கணிப்புகள் பணம் கொடுத்து வாங்கப்படுவதாகவும் அவை பாஜகவால் வழிநடத்தப்படுவதாகவும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் 226 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைக்கும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். கொல்கத்தாவில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் வெளியே திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் தர்ணா. கட்சி பிரதிநிதிகள் இன்றி வாக்குப்பெட்டிகள் திறக்கப்படுவதாகவும் பாஜக மற்றும் தேர்தல் ஆணையம் முறைகேடு செய்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் பாதுகாப்பு படையினர் குவிப்பு. திருவண்ணாமலை கிரிவலம் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமானோர் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல். கிளாம்பாக்கம் GST சாலையில் ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். நீட் தேர்வில் முறைகேடுகளை தடுக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மே 3ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும் இந்த தேர்வினை எழுத 22 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இதில் 58% மாணவிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்வு மையங்களில் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை நடத்தும் அனைத்து தேர்வுகளிலும் பங்கேற்க நிரந்தர தடை விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதியம் 1:30 மணிக்கு தேர்வு மையத்தின் கதவுகள் மூடப்படும் என்பதால் மாணவர்கள் முன்கூட்டியே வர அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பயோமெட்ரிக் சரிபார்ப்பில் சிக்கல் ஏற்பட்டால் மாணவர்கள் பதற்றமடையாமல் எழுத்துப்பூர்வ உறுதிமொழி அளித்து தேர்வு எழுதலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் அட்டை மற்றும் நுழைவுச் சீட்டுடன் வரும் மாணவர்கள் தீவிர பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் மின்னணு சாதனங்களுக்கு அனுமதி இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையங்கள் முழுவதும் கண்காணிப்பு கேமரா மற்றும் சிக்னல் ஜாமர்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே அட்டை திட்டத்தின் கீழ் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வெள்ளிக்கிழமை முதல் சிங்கார சென்னை அட்டை முறைக்கு முழுமையாக மாறுகிறது. இதன் காரணமாக பழைய பயண அட்டைகளை வைத்திருக்கும் பயணிகள் அதில் உள்ள இருப்புத் தொகையை மெட்ரோ மொபைல் செயலியில் QR மூலம் மாற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இருப்புத் தொகையை ஸ்டோர்டு வேல்யூ பாஸாக மாற்றிக்கொள்ளலாம் அல்லது புதிய அட்டைக்கு மாற்றிக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சிங்கார சென்னை அட்டையை கொண்டு மெட்ரோ மட்டுமின்றி மாநகர பேருந்துகள், புறநகர் ரயில்கள் மற்றும் இந்தியாவின் பிற நகரங்களில் உள்ள மெட்ரோ சேவைகளிலும் தடையின்றி பயணிக்க முடியும். பழைய கார்டில் இருப்புத் தொகை இருக்கும் வரை அதனை பயன்படுத்தலாம் என்றாலும் புதிய அட்டைகளை பெற்றுக் கொள்ளுமாறு பயணிகளுக்கு மெட்ரோ நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பழனியில் சூறை காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. மழையால் தகர கூரை சரிந்து விழுந்து 18 பக்தர்கள் காயமடைந்தனர். அடுத்த மாதம் பிரதமர் மோடி ஐரோப்பாவிற்கு செல்லும் வழியில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஒரு குறுகிய கால பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் மற்றும் செங்கடல் பகுதியில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழல் குறித்து இந்த பயணத்தின் போது விவாதிக்கப்பட உள்ளது. குறிப்பாக யுக்ரைன் மற்றும் மேற்கு ஆசிய மோதல்களால் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தவிர்க்கும் வழிமுறைகள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சந்திப்பின் போது இந்தியா, மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. IPL போட்டியின் போது மைதானத்தில் சிகரெட் புகைத்த ராஜஸ்தான் கேப்டன் ரியான் பராக்கிற்கு அபராதம் விதித்து IPL நிர்வாகம் அதிரடி காட்டியுள்ளது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியின் போது பெவிலியனில் ரியான் பராக் சிகரெட் புகைத்தார். இது தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது.
அப்பட்டமான விதிமீறலில் ஈடுபட்ட ரியான் பராக்கிற்கு கண்டனங்கள் எழுந்தது. இந்நிலையில் IPL நன்னடத்தை விதிகளை மீறிய ரியான் பராக்கிற்கு போட்டி ஊதியத்தில் 25% அபராதம் விதித்து IPL நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் ஒரு டிமெரிட் புள்ளியையும் ரியான் பராக்கிற்கு IPL நிர்வாகம் வழங்கியுள்ளது. அமெரிக்காவின் மிசிசிப்பியில் பள்ளி பேருந்து ஓட்டுநர் வாகனம் ஓட்டிக்கொண்டிருந்த போதே திடீரென ஏற்பட்ட ஆஸ்துமா பாதிப்பால் மயக்கமடைந்தார். பேருந்தில் இருந்த பள்ளி மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு பேருந்தை விபத்திலிருந்து மீட்டனர். ஓட்டுநர் தனது மருந்தை எடுப்பதற்குள் மயங்கிய போதிலும் மாணவர்களின் சாமர்த்தியமான செயலால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் படத்தை இணையதளத்தில் சட்டவிரோதமாக வெளியிட்ட புகாரில் பிரபல துணிக்கடை மேலாளர் உமாசங்கரின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த படம் தணிக்கை குழுவின் ஆய்வில் இருந்தபோதே கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி இணையத்தில் கசிந்தது. இதுகுறித்து தயாரிப்பு நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் போலீஸ் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் படத்தின் எடிட்டிங் ஸ்டுடியோவில் இருந்து காட்சிகள் திருடப்பட்டு பதிவேற்றப்பட்டது தெரியவந்துள்ளது. இந்த விவகாரத்தில் உமாசங்கரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதி இளந்துரையன் பலரின் உழைப்பில் உருவான படத்தை சட்டவிரோதமாக வெளியிட்டது தீவிரமான குற்றம் என கூறி உமாசங்கரின் முன்ஜாமீன் மனுவை அதிரடியாக தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். திரும்பி போற ஐடியாவே இல்ல. I am coming. நடிகர் விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள துருவ நட்சத்திரம் படத்தை ஜூன் 15ஆம் தேதிக்குள் வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் நிதி பிரச்சினை காரணமாக இந்த படத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கிய நீதிபதி சில நிபந்தனைகளை விதித்துள்ளார். அதன்படி படத்தின் நிதி பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள தனி வங்கி கணக்கு தொடங்க வேண்டும் என்றும் அதனை ஒரு வழக்கறிஞர் கண்காணிப்பார் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வங்கிக் கணக்கில் இருந்து தயாரிப்பு நிறுவன பங்குதாரர்களுக்கு ஊதியமோ அல்லது பங்கு தொகையோ நீதிமன்ற அனுமதி இல்லாமல் வழங்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒருவேளை குறிப்பிட்ட தேதியில் படத்தை வெளியிட முடியாவிட்டால் கால நீட்டிப்பு கோரி நீதிமன்றத்தை அணுகலாம் என தெரிவித்துள்ள நீதிபதி இதுகுறித்த அடுத்த கட்ட விசாரணையை ஜூன் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். 2017ஆம் ஆண்டே உருவான துருவ நட்சத்திரம் திரைப்படம் நிதி சிக்கல், கொரோனா லாக்டவுன் உட்பட பல பிரச்சனைகளால் இத்தனை ஆண்டுகள் ரிலீஸ் ஆகாமல் உள்ளது. இந்த உத்தரவால் இனியாவது படம் ரிலீஸ் ஆகுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை இடையே மே 2ஆம் தேதி வரை 3 சிறப்பு மெமு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதன்படி விழுப்புரம் திருவண்ணாமலை இடையே 2 ரயில்களும், விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை வழியாக காட்பாடிக்கு 1 ரயிலும் என மொத்தம் 3 ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. முன்பதிவில்லாத இந்த சிறப்பு மெமு ரயில்கள் மூலம் திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு செல்லும் பக்தர்கள் எளிதாக பயணம் செய்ய முடியும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கீர்த்தி சுரேஷ் மற்றும் இயக்குனர் மிஷ்கின் காம்போவில் உருவாகும் புது படத்திற்கு சத்யவான் சாவித்ரி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. பிரவீன் விஜய் இயக்கும் இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் வக்கீலாக நடிக்கிறார். புதுச்சேரியில் கடந்த 2024ஆம் ஆண்டு 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் இளைஞர் கருணாஸை குற்றவாளி என தீர்ப்பளித்து புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கருணாஸ் மீதான குற்றச்சாட்டுகள் 56 சாட்சியங்கள் மற்றும் 86 தடயங்கள் உள்ளிட்டவைகளின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டன. வழக்கை விசாரித்த நீதிபதி கருணாஸ் குற்றவாளி என தீர்ப்பளித்து தண்டனையை வரும் மே 5ஆம் தேதி அறிவிப்பதாக தெரிவித்தார். இதனிடையே குற்றவாளி அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வழங்க வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட முதியவர் விவேகானந்தன் என்பவர் கடந்த 2024ஆம் ஆண்டு சிறையிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. வல்லுறவால் பாதிக்கப்பட்டவர்களின் கருக்கலைப்பு விவகாரத்தில் கால மாற்றத்திற்கு ஏற்ப சட்ட திருத்தங்களை மேற்கொள்வது குறித்து பரிசீலிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. 15 வயது சிறுமியின் 30 வார கருவை கலைக்க அனுமதி அளித்த உத்தரவை சீராய்வு செய்யக்கோரி மத்திய அரசு தாக்கல் செய்த மனுவை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது வல்லுறவு கருக்கலைப்புக்கு காலக்கெடு இருக்கக்கூடாது என்றும் சட்டங்கள் காலத்திற்கு ஏற்ப மாற வேண்டும் என்றும்
நீதிபதிகள் தெரிவித்தனர். தத்தெடுக்க குழந்தைகள் இருந்தாலும் கைவிடப்பட்ட குழந்தைகள் தெருவில் இருப்பதை மறுக்க முடியாது என குறிப்பிட்ட நீதிமன்றம், கருக்கலைப்பு குறித்த இறுதி முடிவை பாதிக்கப்பட்ட நபர் மற்றும் அவரது பெற்றோரே எடுக்க எய்ம்ஸ் மருத்துவமனை உதவ வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் அருகே பருக்கி அணையில் சுற்றுலா படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். படகில் 29 பேர் பயணித்த நிலையில் இதுவரை 15 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் 14,100 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,12,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவில் எரிபொருள் பயன்பாட்டை புரட்சிகரமாக மாற்றும் வகையில் பெட்ரோலில் 85% எத்தனால் மற்றும் 100% எத்தனால் கலந்த எரிபொருளை பயன்படுத்துவதற்கான வரைவறிக்கையை மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. மத்திய மோட்டார் வாகன விதிகள் 1989 திருத்தங்களை கொண்டுவர அரசு திட்டமிட்டுள்ளது. இதன்படி E85 மற்றும் E100 ரக எரிபொருளை முறைப்படுத்துவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2025 நிர்ணயிக்கப்பட்ட 20% எத்தனால் கலப்பு இலக்கை எட்டியதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வரைவு அறிக்கையில் பயோடீசல் தரநிலைகளை B100 ஆக உயர்த்துதல் மற்றும் ஹைட்ரஜன் எரிபொருள் வகைப்பாடுகளை திருத்துதல் போன்ற அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டால் கச்சா எண்ணெய் இறக்குமதி பெருமளவு குறைந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் தூய்மையான எரிபொருள் பயன்பாடு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து பொதுமக்கள் அடுத்த 30 நாட்களுக்குள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை அமர்வுக்கு மே 31ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை காலத்தில் அவசர வழக்குகளை விசாரிப்பதற்காக ஒவ்வொரு வாரத்திலும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் விடுமுறை கால அமர்வுகள் அமைக்கப்பட்டுள்ளன. நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறை செயலாளர் R.K. சிவக்குமார் மற்றும் நடிகர் R.K. சுரேஷின் மூத்த சகோதரர் ராமு களஞ்சியம் வெங்கட்ராமன் ராமநாதபுரத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் அஞ்சலி செலுத்தினார். ராமநாதபுரம் நேரு நகரில் உள்ள இல்லத்திற்கு சென்ற சீமான் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் குடும்பத்தினருக்கு தன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார்.